வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு மேற்கு வங்கம் அருகே, அதாவது வடமேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசத்தை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேற்கே செல்லும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதாவது இப்போது ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழி இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை. அதேவேளை கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடுமையான வெள்ளப்பெருக்கு இல்லாமல் சீரான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் நேற்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. குறைவான பரப்பிலே அங்கே மிதமான மழை, மிதமான சட்டுக்கான மழை வரை மட்டுமே பதிவானது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பெரிய அளவில் மழை பதிவாகவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மட்டுமே கூடுதலான இடங்களில் மழை பதிவானது. வேறு எங்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை பதிவானது. குறைவான பரப்பில் மழை பதிவானாலும் இன்று சற்று மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும். அதேபோல் தமிழகத்திலும் வெப்பச்சலனை வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். அதேபோல் தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக நேற்றை போல இன்றும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிதமான சட்டுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் மழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான சட்டுக்கான மழையாகவும், அதே வெளியில் இந்த பாபநாசம் வரை லேசான சாரல் ஏற்றி பிடிக்கும். அதே வெளியில் இன்று கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பெரும்பாலும் கிழக்கு கடற்கரையோரங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கனவாய் பகுதிகளுக்கு சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கிழக்கு பகுதி இன்று வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சிவகாசி தொடங்கி அதற்கு கிழக்கே அங்கே வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சாத்தூர் சுற்று வட்டாரங்கள், விருதுநகர், உயிர்கன்குடி சுற்று வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான சட்டுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்பு. தேனி வரை இன்று பரவலான மழைப்பொழிவாக எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நேற்று பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பொள்ளாச்சி வரை சாரல் தொடரில் எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை கோயம்புத்தூர் வடக்கு பகுதி இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், அதே வேளையில் வடக்கு பகுதி புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்கும். அதே வெளியில்
தே டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மயிலாடுதுறைக்கு வடக்கு பகுதி பரவலான மழை பொழிவும், அதற்கு தெற்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்கள்லாம் குறைவான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவேளை திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை கரூர் வடக்கு பகுதியும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சாரமழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஆகஸ்ட் 18ஆம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சாரமழை கிடைக்கும். அதாவது தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும், வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் பெரும்பாலும் திருப்பத்தூர் கிழக்கு பகுதி, திருப்பத்தூர் மாவட்டம் தொடங்கி அதற்கு கிழக்குள்ள மாவட்டங்கள், அதுவெளி அரியலூர், பெரம்பலூர் தொடங்கி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள், மயிலாடுதுறைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் அங்கே பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சலனை கிடைக்கும். ஆகஸ்ட் 19ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலனை கிடைக்கும். கூடுதலான இடங்களில் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனம் கிடைக்கும். ஆனால் காற்றுப்பகுதிக்கு வெப்பச்சலனம் முன்னேறி வர வாய்ப்பில்லை. காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்கும். அதுவேளை தென்மேற்கு பருவம் சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வருமே தவிர பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை. அதே வேளையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 21, 22 தேதிகளில் சற்று தென்மேற்கு பருவமழை தொய்வு ஏற்படும். தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று பரப்பில் குறைந்தாலும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி மீண்டும் பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி தென்மேற்கு பருவம் சீராக அதிகரிக்கும். அதேவேளை ஆகஸ்ட் 24, 25 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும். தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனை அங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இப்போதைக்கு வங்கக்கடல், வடமேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இந்த நிகழ்வு தரையேறிய பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஒரு நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் மீண்டும் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பகல் நேரங்களில் காற்றின் வேகம் அதிகபட்சம் 50 கிலோமீட்டராக இருந்தால் மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர்களாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.